ஜூலை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் சிறிய சிந்தனையும் எளிய ஜெபமும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வருந்த தயாராக இல்லாத நகரங்களுக்கு எச்சரிக்கை. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 20வது வசனம். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. இறைவனின் வல்லமையை உணர்ந்து இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஓர் அழைப்பாக வல்ல செயல்கள் விவிலியத்தில் நிகழ்த்தப்படுகின்றன. எல்லா விவிலிய கதாபாத்திரங்களும் பெரும்பாலும் ஏதாவது ஒரு பலகீனத்தை, குறையை தங்களுக்குள் வைத்திருக்கிறார்கள். இறைவனின் வல்ல செயலை சந்திக்கின்ற பொழுது, காண்கின்ற பொழுது, அனுபவிக்கின்ற பொழுது உறுதி பெற்றவர்களாக மீட்பை பெறுகிறார்கள். பழைய ஏற்பாடு, மோயிசன் எகிப்திலே பயந்து ஓடி வருகிறார். அதே மோயிசன் ஆண்டவரை எரிகின்ற நெருப்புச் செடியில் சந்திக்கின்ற பொழுது அங்கே வல்லமை பெற்றவராய் மனம் மாறுகிறார். பேதுரு மீனே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் 2 படகுகள் நிறைய மீன் கொடுத்தவுடன் பாதத்தில் விழுந்து, பாவி நான், என்னை விட்டு அகன்று போகும் என்று மனம் மாறி தன்னை சரணாகதியாய் ஒப்புக் கொடுக்கிறார். பவுலடிகளார் கையிலே கடிதத்தை பெற்றுக்கொண்டவராக, அதிகாரமிக்கவராக எல்லோரையும் சிறையில் அடைக்கிறார். ஆண்டவரை வெளிச்சமாய் சந்தித்து கண் பார்வையை பறிகொடுத்த பொழுது தன்னிலை உணர்ந்து மனம் மாறி ஆண்டவருக்காய் தன் உயிரையும் கொடுக்கிற அளவிற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். ஆகவே வல்ல செயல்கள் என்பவை மனம் மாற்றத்திற்காக நடக்கிறது. ஆண்டவர் நகரங்களை கண்டிக்கிறார். கொராசின் நகர், பெத்சாய்தா நகர், கப்பர்நகும். இவர்கள் இந்த வல்ல செயல்களை உணர்ந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, சாக்கு உடை உடுத்தி இருப்பார்கள், சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே மீண்டும் நினிவே பட்டணத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. யோனாஸ் இறைவாக்கினர், இதோ இந்த நினிவே நகர் இன்னும் 40 நாட்களில் அழிந்து போகும் என்று எச்சரித்த பொழுது அங்கிருந்த எல்லோரும் அதை கேட்டு மனம் மாறினார்கள். அம்மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எனவேதான் இந்த பகுதியின் கீழே இதோ தண்டனை பெறுவாய். அந்த தண்டனை என்ன? இதோ நீ உயர்த்தப்பட மாட்டாய், பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஆம், மனம் மாற்றம் நடக்கவில்லை என்று சொன்னால் அங்கே கடவுள் கொடுக்கிற தண்டனை என்பது தாழ்த்தப்படுதல், பாதாளம் வரை தாழ்த்தப்படுதல். அது யூதாசுக்கு நடந்தது. ஒருவேளை வல்ல செயல்கள் செய்யப்பட்டிருந்தால் சொதோமிலே அது இன்று வரை நிலைத்திருக்கும். அது பரிசாக இருக்கிறது, நிலைத்திருக்கின்ற பரிசு. பேதுருக்கு நிலைத்திருக்கிறார் இன்று வரை. நாம் மனம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் உயர்ந்த நிலை, நிலைத்திருக்கின்ற நிலை நமக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. கடவுளின் இரக்கம் அப்படிப்பட்டது. ஆனால் மனம் மாறவில்லை, மீட்பு பெற தயாராக இல்லை, மன வருத்தம் தெரிவிக்கவில்லை, அதை செயல்களில் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த ஆணவம், அந்த அறியாமை, நம்முடைய பலகீனம் குறித்து சிந்திக்க மறுக்கின்ற உள்ளம் நிச்சயமாக அழிவை சந்திக்கும். ஜெபம். இதய அமைதியே இறைவா, இறை இரக்கத்தை பெற்று நாங்கள் வாழ எத்தனையோ சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருகின்றீர். நாங்கள் மனம் மாறுவதற்காக மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வல்ல செயல்களை செய்து எங்கள் வாழ்வில் உயர்த்தி கொண்டே இருக்கின்றீர். இவற்றில் உமது ஆற்றலை உணர்ந்து நான் உமது பேரன்பினால் மிளிர்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்று உணர்ந்து இதை சரியாக பயன்படுத்தி என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இல்லாமையை, இயலாமையை, பாவத்தை, குறைகளை அகற்றிவிட்டு இதோ நான் மீட்படைவதற்கான பரிகாரச் செயல்களை, என்னையே நான் பகிர்தல், என் புலன்களை அடக்குதல், இறை வார்த்தையை விளக்காய் எனக்குள் ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற ஆசீர்வாதமான காரியங்களை இந்த நாளில் நான் சிந்திக்க, செயல்படுத்த உமது ஆவியானவரை எனக்கு நிறைவாக தருவீராக. ஆமேன்.